ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை நீ தொட்டுவிட்டால் அதன் பிறகு நடக்கக்கூடிய அற்புதங்களையெல்லாம் நீ அதிசயமாய் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆம் என் செல்லமே, இத்தனை நாட்களாக துன்பங்களையும் துயரங்களையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் மட்டும்தானே பார்த்து கொண்டிருந்தாய். இன்று முதல் இந்த குங்குமத்தை தொட்டதன் பலனாக உன்னை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும், உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லா தீய விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து சந்தோஷங்களை உனக்கு அளவுக்கு அதிகமாய் கொடுக்கப் போகிறேன். நீ மனம் மகிழும்படியாக மங்கள காரியங்களை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதை சூட்சுமமாக உணர்த்துவதற்காக தான் இந்த குங்குமத்தை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நல்லது நடந்தால் எப்படி மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்களோ அதே போலதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக குங்குமத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த நாள் முதல், இந்த நொடி முதல், இன்று இரவு முதலாகவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டமும் பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும். ஏனெனில் நாளை முதலே நீ நல் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்வதற்கான வேலைகளை எல்லாம் நான் தொடங்கிவிட்டேன். என் ஆசீர்வாதமும் உதவியும், என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறது. உன் எதிர்காலத்தை எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாயோ அதைவிட சிறப்பாக உனக்கு அமைத்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். நீ தைரியமாய் பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழலாம். நீயே அதிசயித்து பார்க்கக்கூடிய வகையிலும் நமக்கு எப்படி இதெல்லாம் நடந்தது என வியக்கும் வகையிலும் உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். மனம் கஷ்டத்தில் இருக்கும்போதுதானே கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டும். உனக்காக உன் வராகியம்மா என்றும் நான் துணையாய் இருப்பேன் என்பதை மறவாதே. உனது ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துவிட்டு தான் போயிருக்கிறது. ஆனால் நீதான் அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் கஷ்டமும் கவலைகளும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கூடிய விரைவில் ஒவ்வொரு தவறும் நிகழ்ந்ததற்கான காரணத்தையும், பெரிய தவறு நிகழாமல் நான் தடுத்ததையும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உன் வாழ்வில் இனி எந்த விஷயமுமே என்னை மீறி தவறாக நடக்காது தங்கமே. உன் மனதிற்குள் முதலில் ஊக்கத்தை ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கள். என்னால் எல்லாம் முடியும். வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். நிச்சயம் நான் ஜெயித்து காட்டுவேன். எப்படி எல்லாரிடமும் நான் சொன்னேனோ அதை காட்டிலும் சிறப்பாக நான் வாழ்வில் வெற்றி பெற்று வாழுவேன் என உன் மனதிற்குள் ஒரு வைராகியத்தையும் உறுதியையும் எடுத்துக்கள். நீ வெற்றிகரமானதாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு என்றும் என்றென்றும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். நிச்சயமாக நீ வெற்றி மலர் மாலையை சூடத்தான் போகிறாய் செல்லமே. இதுவரை உனக்கு கிடைக்காததும் நடக்காததும் இனி நிச்சயமாக நடக்கும் என நம்பு. எப்போதும் எல்லாரிடமும் நீ அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதானே எனது விருப்பம். நீ இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய். அதனால்தான் இழந்ததை யோசிக்கவே வேண்டாம். இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் பல மடங்காக பெருக்குவதற்கும் சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்வதற்கும் தயாராக என நான் சொல்லுகிறேன். உன்னிடம் இருப்பதை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாலே, திருப்திகரமானதாக ஏற்றுக்கொண்டாலே இல்லாததையும் சுலபமாக பெற்றுவிடலாம் என் செல்லமே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய இரவு பொழுது இருக்கப் போகிறது. நாளை விடியலில் நிச்சயம் உனக்கானது உன்னை வந்து சேரும். உன் சோகங்கள் எல்லாவற்றையும் உன் வராகியம்மா என்னிடம் சொல்லிவிட்டு இன்றிரவு நீ நிம்மதியாக தூங்கப்போ. நாளை விடியலில் எது எப்போது எப்படி சரியானது என நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாய் நடந்து முடிந்திருக்கும். உன்னை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கிறாயோ இல்லையோ, ஆனால் உன்னை பற்றி உன் வராகியம்மா நான் முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாமே உன்னை முழுவதுமாக திருத்துவதற்காக நான் செய்ததுதான். உனக்கு அனுபவத்தை கொடுப்பதற்குமாக தான் ஒரு சில சோதனைகளை தவறுகளாக உன் கண் முன்னால் காட்டினேன். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லவில்லையே என கவலைப்பட வேண்டாம். கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தை மட்டும்தான் காட்டும். அதை உனக்கான நல்ல நேரமாக மாற்ற வேண்டியது உனது பொறுப்பு தானே. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் தோல்வியாகவும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் தோல்வி வரும்போதே அதை சரி செய்து அதை உனக்கான வெற்றியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பும், எப்படி சரி செய்வது என்கிற யோசனையும் உனக்குள் தான் வர வேண்டும்.
அப்படிப்பட்ட யோசனையை உனக்குள் நான் உருவாக்குவேன். நீ கவலைப்படாதே என் செல்லமே. நீ நல்ல செயல்களை செய்தால், நல்ல விஷயங்களை யோசித்தால், அது நிச்சயம் உனக்கு நல்ல நேரமாக மாறி நன்மைகளை கொடுக்கும். இதுநாள் வரை நீ தவறுகளும் செய்திருக்கிறாய், நன்மைகளும் செய்திருக்கிறாய். அறிந்தும் அறியாமலும் கூட எத்தனையோ பிரச்சனைகளை உருவாக்கியும் இருக்கிறாய். பரவாயில்லை, போனது போகட்டும். என் அன்பு பிள்ளையான நீ எல்லாவற்றையும் வேண்டுமென்றே செய்யவில்லை. அறியாத வயதில் தெரியாமல் எவ்வளவோ தவறு செய்வது மனித இயல்புதானே. அதனால்தான் முடிந்தது முடிந்து போகட்டும், இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் சரியாக சிறப்பாக இருக்கட்டும் என சொல்கிறேன். தீங்கான விஷயத்தை யோசித்தோ அல்லது தவறான தேவையில்லாத விஷயங்களிலோ நேரத்தை வீணடிக்காதே. கவலைப்பட்டு வருத்தப்பட்டு பொழுதை கழிக்காமல், எல்லாமே எனக்கான நல்ல நேரம், எல்லாமே இனி சரியாக நடக்கும் என நன்மைகளை உணர்ந்து செய்ய ஆரம்பி. நேரமும் காலமும் எவருக்காகவும் காத்திருக்காது. நீ யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செய்வதற்கான வேலைகளை ஆரம்பி. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நீ பயனுள்ளதாக பயன்படுத்தும்படி உனக்கு துணையாயிருந்து நான் வழிகாட்டப் போகிறேன். உன் வருங்காலம் நிச்சயமாக உனக்கு வளமானதாக மட்டும்தான் இருக்கும். ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. உன் வராகியம்மா உனக்கு துணையாய் இருக்கும்போது எப்படி நீ தவறான வழியில் தோல்வியின் பக்கம் செல்லும்படி விடுவேன்? உன் வாழ்வில் நடக்கும் எந்த தடங்களுக்காகவும் வருந்தாதே. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாலே உன் வாழ்வில் நிகழும் விஷயங்களை எல்லாம் நல்லதாக நான் மாற்றி அமைப்பேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலையை விரைவில் நான் மாற்றி காட்டுகிறேன். எல்லாமே உனக்கு சாதகமானதாக மாறும். வெற்றியின் வடிவம் நானாகவே உனக்கு இருக்கப் போகிறேன். உன் வராகி அம்மாவின் கையை விடாமல் பிடித்து கொண்டு வெற்றியின் பாதையில் செல்ல தயாராக தங்கமே. உன்னை பார்க்கக்கூடிய உற்றாரும் உறவுகளும் வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என உன்னை பார்த்து பேசும்படி நான் செய்யத்தான் போகிறேன். உனக்காக உன் வராகி என்னை நானே துணையாய் பாதுகாப்பாய் இருக்கும்போது விதியும் யாருடைய சதியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய கர்ம வினைகளை கூட இருந்த தடம் தெரியாமல் நான் துரத்தி அடிப்பேன். முடிவே இல்லாத பாதையில் நீ பயணம் செய்தாலும் உனக்கென ஒரு நல்ல முடிவை நான் அங்கு உருவாக்கி காட்டுவேன் என் செல்லமே. உனக்கான நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வ நலனும் தொழிலில் மேம்பாடும் மன நிம்மதியும் அமையும்படி நான் உனக்கு இப்போது அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கப் போகிறேன். உன் வராகி அம்மாவின் அருட்கொடையை பெற தயாராகு. இந்த குங்குமம் உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு தயாராகிவிட்டது. இனி எந்த கெட்ட சக்தியும் எந்த கெட்ட மனிதர்களும் உன்னை நெருங்கி உனக்கு எதையும் செய்ய விட மாட்டேன். உனக்கு பாதுகாப்பு வேலியாய் நானே நிற்கப் போகிறேன். எல்லா தீய விஷயங்களையும் உன் வாழ்வில் இருந்து அகற்றி நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டிய பாதையையும் நீ செய்ய வேண்டிய செயலையும் அடைய வேண்டிய லட்சியத்தையும் பற்றி மட்டும் யோசித்து கொண்டிரு. எல்லாமே சரியாக நடக்கும், முறையாக நடக்கும். உனக்கான வெற்றி உன்வசமே வந்து சேரும் என நம்பி காத்திரு. அதை அப்படியே நீ நினைத்தவாறு உனக்கு கிடைக்கச் செய்ய வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு.